வணக்கம், வெல்கம் டு எபிசோட் 21 ஆஃப் அறம்திணை பாட்காஸ்ட். நம்ம அறம்திணை பாட்காஸ்ட்ல காலநிலை மாற்றம் மற்றும் விளிம்புநிலை மக்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். அவங்க சந்திக்கிற சவால்கள், எதிர்கொள்ற விதங்கள், அந்த மாதிரியான பல விஷயங்களை பத்தி நம்மளோட அறம்திணை பாட்காஸ்ட்ல பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா பனைமரம் சார்ந்த வாழ்வியலை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட பேரே வந்து அறம்திணை பாட்காஸ்ட். திணை நிறைய பேர் வந்து ஆறாம் திணைன்னு வேற நினைச்சுக்கிறாங்க. அத பத்தி தான் இன்னைக்கு டாபிக். கரெக்ட். சோ திணை அப்படின்றது என்னன்னா, சங்க இலக்கிய காலத்துல இருந்து லேண்ட்ஸ்கேப்ஸ் நிலப்பகுதிகளை வந்து 5 வகையா வகைப்படுத்தி இருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம தெரியும். ஆனா திணைக்கான தன்மை அப்படின்றது என்ன அப்படின்ட்டு சொல்லும்போது, ஒரு திணைன்றது வாழ்வியல்ல இருந்து அதுக்கான கல்ச்சுரல் சிஸ்டம்ஸ்ல இருந்து நமக்கு தேவையான ஒரு பொருட்களை கொடுக்கறதுல இருந்து ஒரு திணை சார்ந்து வாழும்போது அந்த ஒரு திணையாலேயே நம்ம வாழ்றதுக்கான வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் வந்து கொண்டு வர ஒரு வாழ்வியலை அமைச்சுக்க முடியும் அப்படின்றதுதான் திணை. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பனைமரம் அப்படின்ட்டு வரும்போது, இன்னைக்கு பனை சார்ந்து வாழ்ற மக்கள் வந்து பனை வந்து 6ஆம் திணைன்னு சொல்ற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையில அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட பனைமரம் சார்ந்த வாழ்வாதாரம் பண்ற மக்களோட வாழ்வியல் என்ன மாதிரி இருக்கு, அதுல இன்னைக்கு இருக்கிற நவீன சவால்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பேசுறதுதான் இன்னைக்கான பாட்காஸ்ட். வாங்க எபிசோட்குள்ள போலாம். சுரம்பு ஃப்ரேம்ஸ் ஃப்ரம் த ஃபீல்டுன்னு ஒரு சீரீஸும் ஆரம்பிச்சிருந்தோம் மணி. அதுல வந்து நிறைய ஃபீல்ட் விசிட்ஸ் போறது, கிரவுண்ட் ஸ்டோரிஸ்லாம் எடுத்திருந்தோம். அதுல ரொம்பவே ரெக்கக்னைஸ் ஆன ஒரு ஸ்டோரி வந்து லாஸ்ட் ஆடு இந்த பண்ணைக்காடு அப்படின்னு சொல்லிட்டு ரைமிங்கா ஒரு டைட்டில் எழுதியிருந்தோம். அதுல வந்து கன்னிராஜபுரம் அப்படின்னு ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு ஊர்ல கார்மேகம் அப்படின்ற ஒரு பனை ஏரியாவை பத்தின ஒரு சின்ன ஸ்டோரி தான் அது. அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கு, அவரோட சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு, அவர் என்ன மாதிரியான இதுல இருக்காருன்றத பத்தின ஒரு ஸ்டோரி தான். ஸோ அதை வச்சே ஆரம்பிச்சிடலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ராமநாதபுரம், தூத்துக்குடி இந்த பகுதியிலேயே போனா சில பகுதியில போறப்பே வந்து ஃபுல்லாமே பனை காடுகளாவே இருக்கும். ஸோ அன்னைக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஈவினிங் போலதான் போக முடிஞ்சது. அப்பதான் அங்க போய் ரீச் ஆனேன். அப்ப போறப்பே வந்து ரொம்பவே 2 பக்கமும் பனை மரம், ஒரு மாதிரி சன் செட் ஆயிட்டு இருக்கு. ஏஸ்தட்டிக்கலி ரொம்ப பிளீசிங்கான ஒரு ஸ்பேஸ் வழியா போயிட்டு இருந்தோம். பனை மரங்கள்லாம் வந்து பல பனை மரங்கள் 100 வருஷம் தாண்டி இருக்க பனை மரங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது. அதனால நிறைய மரங்கள் 100-120 வருஷம் அதுதான் லைஃப் ஸ்பேன் ஒரு பனை மரத்தோடது. ஸோ அந்த லெவல் ஆஃப் அவ்வளோ வளர்ந்துருக்க பனை மரங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்படியே அவரோட காட்டுக்குள்ள அவரோட ஒரு 5 ஏக்கர் பனந்தோப்பு வச்சிருக்காரு. அதுக்குள்ள கூட்டு போனாரு. அவரோட வாழ்க்கையை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரு. எப்படி இந்த பனை சார்ந்து இருக்க தொழில் எப்படி இருக்கு, முக்கியமா வந்து பனை ஏரிகளுக்கான என்ன மாதிரியான வாழ்க்கை இருக்கு, அவங்களோட கஷ்டங்கள் என்ன, அதை பத்திலாம் நிறைய பேசினாரு. ஸோ ஜென்ரலா நம்மளுக்கு வந்து பனைனா வந்து நம்ம சிட்டியில இருக்கவங்களுக்கு பிரதானமா பாக்குறது வந்து நொங்கு வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும். பட் நொங்கை தாண்டி முக்கியமா பனையிலேருந்து வர்றது வந்து கருப்பட்டின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அதை வந்து என்ன ஆகும்னா, பனை மரத்துல வந்து பாலை வரும், அந்த ஸ்டெம் வரும். அந்த ஸ்டெம்ல ஒரு சின்ன லிக்விட் மாதிரி சாப் ஆகும், அதை வெட்டி விட்டோம்னா. ஸோ அதை பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதை வந்து சுண்ணாம்பு தடவி, அந்த பாட்ல சுண்ணாம்பு தடவி, அப்பதான் வந்து அது ஃபர்மெண்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதை பதனின்னு வாங்க. அந்த பதனி எடுத்து காய்ச்சினா கருப்பட்டின்றது வந்து இப்ப ரொம்ப இப்ப கருப்பட்டி காஃபி இல்லாத ஒரு தெருவே இல்லை, அந்த லெவல்ல இருக்கு. அப்ப இந்த கருப்பட்டின்றதுக்கு பின்னாடி எப்படி செய்யறதுன்றத வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுல வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 3 தடவை ஏறணும் ஒரு மரமும். ஆல்மோஸ்ட் 100 மரம் இருந்தது அந்த இடத்துல. ஒரு டைம்ல 60-70 மரம் வந்து அந்த டைம் அந்த சீசன்ல இது பண்ணும், அந்த சாப் விடும். ஸோ அதை பாக்குறதே ஒரு நுணுக்கம், எந்த மரத்துல வந்து அந்த பதனி வரும்ன்றதே ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம். ஸோ ஒரு மரமும் வந்து 3 தடவை ஏறணும். 3 தடவை ஏறி அந்த பாலை வந்து ஸ்லைட்டா கட் பண்ணி விடணும். ரீசெண்டா வந்து நம்ம பனேரி பாண்டியன் ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு, அந்த பாலை எப்படி கட் பண்ணணும், கட் பண்ற அந்த பீஸ் வந்து காத்திலே மிதந்துட்டு போகணும், அந்த லெவல ஃபைனா கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நுணுக்கமான விஷயங்கள். ஸோ பனை ஏறுறவங்களுக்கே வந்து ஒரு பொருளுக்குமே ஒரு அந்த கத்தி, வெட்டுற கத்தியா இருக்கட்டும், அதை ஷார்பன் பண்றதுக்கு ஒரு உட் வச்சிருப்பாங்க. ஏறுறது எல்லாத்துக்குமே அந்தந்த லோக்கல் ஏரியாஸ்ல ஒரு பேர் இருக்கு. அவ்வளோ ரிச்சான ட்ரெடிஷனான ஒரு என்ன சொல்றது, ஒரு வாழ்வாதாரம் நம்ம சொல்லலாம். ஸோ அவரு வந்து அவரோட டிஃபிகல்டிஸ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பனையேறது வந்து ப்ரிடாமினண்டா ஒரு சீசன் தான். இது ரொம்ப சீசனலானது. நம்மளுக்கு நொங்கு சீசன் கிடைக்கிற டைம் தான் அது ஒரு பிப்ரவரியில ஆரம்பிச்சு ஒரு செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் போகும். இந்த 6 மாசம் வந்து
அவங்க வீடு எங்க இருந்தாலுமே சரி, யார் யாரெல்லாம் பனை சார்ந்த தொழில வேலை செய்யறாங்களோ அவங்க வந்து அங்க கொட்டாய் போட்டு போயிருவாங்க. அங்க பணக்காட்டுக்கே போயிருவாங்க. அங்க எந்த ஃபெசிலிட்டிஸ், எலக்ட்ரிசிட்டி எதுவுமே இருக்காது. ஆனா அந்த 6 மாசம் அவங்க அங்கதான் இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு டைம் இருக்காது. காலையில ஒரு 4 மணி 5 மணிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஏறுவாங்க. பானையெல்லாம் இறக்கி பதனி எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கு ஒரு மத்தியானம் ஒரு தடவை ஏறணும், சாயங்காலம் ஒரு தடவை ஏறணும். ஒரு வாட்டி ஏறப்ப சீவிட்டு அந்த பதனி எடுத்துட்டு வந்து அங்க ஒரு சின்ன ஹட்டு மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தான் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கா அதுல எல்லாமே வந்து பனை சார்ந்தா இருக்கும். அவங்க கட்டில இருந்து எடுத்துக்கிட்டு அவங்க ஸ்டவ் பேர்ன் பண்றதுக்கு ஃபயர்வுட்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பனை தட்டுகள்லாம் யூஸ் தட்டைகள்லாம் தான் போடுவாங்க. அது மாதிரி அவங்களோட வாழ்வியலே ஃபுல்லாமே பனை சார்ந்தே தான் இருக்கும். நம்ம பார்த்தோம்னா அது இன்ட்ரெஸ்டிங்கா அந்த இது சுண்ணாம்பு தடவறதுக்கு ஒரு பிரஷ் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுவும் பனை சார்ந்து இருக்கிறத தான் வந்து இது பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அப்படிதான் அவங்களோட வாழ்க்கை இருக்கு. ஸோ ரஃபா ஒரு நம்பர்ஸ் வைஸ் பார்த்தோம்னா அவங்க அங்க ஒரு ஊர்லயுமே ஒரு மாதிரி இருக்கு. ஸோ பதனின்றது அதோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கருப்பட்டி உருவாகும். ஸோ அவங்க பீக் சீசன்ல வந்து ஒரு நாளைக்கு 15ல இருந்து 20 கிலோ கருப்பட்டி வந்து உருவாக்குறாங்க. ரஃபா ஒரு கால்குலேட் பண்ணோம்னா 1 லிட்டர் பதனில ஒரு 100ல இருந்து 150 கிராம்ஸ் கருப்பட்டி வந்து கிடைக்குது. அப்போ வந்து ஒரு மரமும் என்ன சொல்றது, ரீசெண்டா வந்து இன்னொரு புக் நம்ம படிச்சிருந்தோம், அதை சஜஸ்டும் பண்ணிருந்தோம். நம்ம சொன்ன அந்த 9 rupees புக்லயே வந்து ஒரு கதை வந்து ஒரு பனையேரிய பத்தின ஒரு பெரிய பார்ட் வந்து வச்சிருந்தாங்க. சோ அதுல அபர்ணா அக்கா வந்து ஒரு பனையேரி ராயப்பன்ற ஒரு வந்து ஒரு வாரத்துல ஒரு ஆல்மோஸ்ட் வந்து மவுண்ட் எவரெஸ்ட கிளைம் பண்ற அளவுக்கு வந்து மரம் ஏறி இருக்காரு. அந்த லெவல் ஆஃப் அவங்க அவ்வளவு ஸ்பீடா அவ்வளவு அஜைலா வந்து மரம் ஏற பழக்கம் உள்ளவங்க, அவ்வளவு எஃபர்ட் போடணும். ஆல்மோஸ்ட் கன்ராஜன் என்ன சொல்லி சாரி இவரு கார்மிகம் என்ன சொல்லியிருந்தாருன்னா 5 மணி நேரம் ஒரு நாளைக்கு மினிமம் 5 மணி நேரம் மரம் ஏறதுல மட்டுமே அவர் வந்து டைம் செலவு பண்றாரு. அதுவும் சில டைம் சீல்டு நல்லா இருக்கும், சில டைம் சீல்டு நல்லா இருக்காது. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸோ இவரு கார்மிகனாக ரஃபா ஒரு வருஷத்துக்கு ஒரு 5000 கிலோ பனை அத கருப்பட்டி வந்து உற்பத்தி பண்ணுவாங்க அந்த பதனியில. அது ஒரு ரஃபா அது நிறைய மோஸ்ட்லி ட்ரேடர்ஸ்க்கு தான் விற்பாங்க. அப்ப அந்த ட்ரேடர்ஸ்க்கு கம்மி காசுல விற்கிறது அப்படின்னு பாக்குறப்போ ஒரு முழுசா வருஷம் ஃபுல்லா வேலை செஞ்சு எல்லாம் பண்ணா ஒரு 2-3 லட்சம் கையில நிக்கிறது பெரிய விஷயம், இவ்வளோ எஃபோர்ட் போட்டு. இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஆண்கள் மட்டும் இந்த பனையேறின்றப்போ வந்து ஆண்களோட வேலையை வந்து நிறைய பேர் வேல்யூ பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் கொஞ்சமா தெரியும். ஆனா வீட்டுல இருக்க பெண்களுக்கு வந்து அதோட ஒரு பெரிய ஒரு வேலை இருக்கு இந்த பனை ஏறதுல. அந்த பனை ஏறி அவங்க பதனி கொடுக்குறாங்கல்ல, அது உடனே காய்ச்சணும், இல்லாட்டி ஃபர்மெண்ட் ஆயிரும். ஃபர்மெண்ட் உப்பு பேருனா புளிச்சு போயிடுச்சுன்னா ஃபுல்லா வேஸ்ட் ஆயிரும். அப்போ உடனே அதை காய்ச்சறதுக்கு அவங்கதான் வந்து ஒரு பெரிய வேலை பண்றாங்க. ஆண்கள் வந்து ஒரு சைட்ல பெரிய வேலை பண்றப்ப இவங்க வந்து அந்த அடுப்பு ரெடி பண்றதா இருக்கட்டும், ஒரு பெரிய வானோல் மாதிரி இருக்கும், அழகா இருக்கும், போட்டோஸ் எல்லாமே ரொம்ப போடலாம். ஸோ அதுல வந்து பதனியை கொட்டி காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப பதமா காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனா கூட சிந்திரும், எக்ஸ்ட்ராவா பதனி வந்து அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகி சிந்திரும். அப்போ வந்து கரெக்டா காய்ச்சிக்கிட்டே இருக்கணும், கரெக்டான பதத்துல வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பபிள்ஸ் வரும். ரொம்ப ஹீட்டான ஒரு என்விரான்மெண்ட்ல ஒரு சின்ன குடிசையில ரொம்பவே டஃப்பான ஒரு ஸ்பேஸ்ல தான் அவங்க இருப்பாங்க. அது அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா வரப்போ ஆமணக்கு விதைகள், கேஸ்டர் விதைகள் கொஞ்சம் போட்டு அதை கன்சாலிடேட் பண்ணி அதை வந்து சின்ன சின்ன கொட்டாங்குச்சிகள் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல ஊத்தி அதை அந்த ஷேப்புக்கு கொண்டு வருவாங்க. ரஃபா ஒரு கொட்டாங்குச்சியும் ஒரு 100 கிராம் அந்த மாதிரி வந்து ரஃபா அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அதை ஆற வச்சோம்னா அப்படிதான் வந்து பதனி கிடைக்கும். இதுல அபர்ணா அக்கா வந்து அந்த புக்ல ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப ஹார்ட் ஹீட்டிங்கா இருக்கும். அவங்க அந்த பதனி காய்ச்சிட்டு இருக்கப்ப அந்த கொஞ்சம் லிக்விடா இருக்க டைம்ல எடுத்து கொஞ்சம் கொடுத்தாங்களாம் அக்காக்கு. அதை டேஸ்ட் பண்றப்போ இனிப்பு தெரிஞ்சது, ஆனா அந்த லேபரை பாக்குறப்ப எனக்கு அது கசப்பா தெரிஞ்சது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ பனையேரிகள் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்றது. ஸோ அதான் ஒரு 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 பர்டிகுலர் பர்சனோட லைஃப் ஸ்டைல்ல இருந்து எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். ஸோ ஓகே, இந்த ஒரு வாழ்வியல் சார்ந்த விஷயம் வந்து கண்டிப்பா ரொம்ப அழகான ஒரு இதுவாதான் இருக்கும் அப்படின்றது வந்து இருக்கு. ஆனா இப்போ வந்து பனை சார்ந்த மக்கள் எவ்வளவு இருக்காங்க, பனை வாழ்வாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ என் வீட்லயே வந்து நான் குமரி மாவட்டத்துல இருந்து வரேன். என்னோட தாத்தா பாட்டி
இதுல டைம்ல இருந்து எடுத்தோம்னா ஃபுல்லாவே வந்து அவங்களுக்கு இருந்தது வந்து பனை காட்டு தான், பனை தோப்பு தான் இருந்துச்சு. நீ சொன்ன மாதிரி காலையில வந்து 7 மணிக்கெல்லாம் வந்து பதனி இறக்கி கொடுப்பாங்க. காலையில ஃபுல்லா எங்க அம்மா பாட்டிக்கெல்லாம் வந்து அந்த அக்காணி, பதனி வந்து எங்க ஊர்ல அக்காணின்பாங்க, அக்காணி வச்சு கருப்பட்டி காய்ச்சுற வேலை அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். ஆனா இந்த கல் தடை சட்டம் அப்படின்ற ஒண்ணு வந்துச்சுல்ல, அது வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பனை பனை மரம் ஏறுறவங்க மேல நடந்த ஒரு பெரிய போலீஸ் அடக்குமுறை, நிறைய விஷயம் நடந்ததோட தொடர்ச்சியா அந்த வாழ்வாதாரம் அப்படின்றதே வந்து சுருங்கி போச்சு. மொத்தமா ரப்பர் காடா மாறிடுச்சு. லிட்ரலா இப்ப வந்து பனை மரத்தை பாக்குறதுன்றதே வந்து அரிதுன்ற அளவுக்கு முழுக்க முழுக்க ரப்பர் காடா வந்து மாறிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து ஒரு ட்விண்டில் ஆகுற ஒரு நிலைமைய வந்து பார்க்க முடிஞ்சது. அப்போ வந்து இவ்வளோ மேக்னிடியூட்ல அது சுருங்கிருச்சுன்றப்போ இப்பயும் வந்து பனை தொழில் செய்யறவங்க வந்து கணிசமான அளவுல வந்து அந்த வாழ்வாதாரத்தை சார்ந்து இருக்கிற மக்கள் இருக்காங்களா, இல்ல என்னென்ன மாதிரியான தொழில்கள் வந்து இன்னைக்கு காலத்துல வந்து பனை சார்ந்து இருக்குது கார்த்தி? ஸோ ரஃப்பான எல்லா டேட்டாமே பனை, ஏன்னா வந்து அது வந்து பொதுவான இடங்கள்ல நிறைய இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால எல்லாமே ரஃப்பான டேட்டா தான் நம்மள்ட்ட இருக்கு. ஸோ தமிழ்நாடு பனை வாரியம் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்தியா ஃபுல்லா வந்து 8.59 கோடி பனை மரங்கள் தான் இருக்கு. அதுல 5.1 கோடி 1/2% மேல 50% மேலான பனை மரங்கள் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. அப்ப தமிழ்நாடு வந்து பனை சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு ஊரா இருக்கு. தமிழ்நாடோட ஸ்டேட் ட்ரீ, மாநில மரமாவும் பனை மரத்தை தான் நம்ம வந்து சொல்றோம். பனை மரம்ன்றது வந்து பல யூசஸ் இருக்கு. பதனி, அதுக்கு ஒரு கருப்பட்டி பத்தி நம்ம பேசணும். பட் வந்து ஒரு தமிழ் பாட்டுல வந்து என்ன இருக்குன்னா வந்து 801 யூசஸ் பனை மரத்தோட வேர்ல இருந்து எடுத்து எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பனை வேர்ல வந்து கிழங்கு கிடைக்கும், பனங்கிழங்கு மாவுல பொருட்கள் செய்யறாங்க, பனங்கிழங்கே நம்ம சாப்பிடுவோம், நொங்கு, பனம்பழத்துல நிறைய பொருட்கள், இப்ப ஸ்குவாஷ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா கொண்டு வராங்க. அதுக்கு பனை ஓலையில வந்து கிராஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணலாம். பனை ஓலையில நிறைய டப்பி, இது மாதிரி நிறைய கிராஃப்ட், மாலை, பனை ஓலையில இப்ப வந்து இன்விடேஷன் கார்ட்ஸ் எல்லாம் நிறைய, இப்ப மாடர்ன் டேஸ்க்கும் நிறைய எவால்வ் ஆகும். ட்ரெடிஷனல்ல இருந்து இப்போ இருக்கிறது வரைக்கும் சரி, ட்ரெடிஷனலா அந்த சீர்வரிசை பெட்டியில ஆரம்பிச்சு பிளாப்பெட்டின்னு சொல்லுவாங்க. இப்ப மாடர்னாவும் கலர் போட்டு மாலை, நிறைய கல்யாணத்துல வந்து மாலையா யூஸ் பண்றாங்க பனை ஓலையில. பொக்கே பார்த்தேன் நானு. அதுக்கப்புறம் இந்த இது ரொம்ப ஃபேமஸா இருக்கு இப்போ, இடியாப்ப தட்டு இருக்குல்ல, அது வந்து பனை ஓலையில பண்றாங்க. செருப்புலாம் ஒரு காலத்துல பனை ஓலையில பண்ணி இருந்திருக்காங்க, இப்பயும் சில பேர் அதெல்லாம் பண்றாங்க. ஸோ பனை ஓலை ஜுவல்லரிஸ், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து பனை ஓலை சார்ந்து இப்ப நிறைய அது சார்ந்த ஒரு என்ன சொல்றது லைவ்லிஹுடோ அது சார்ந்து இருக்க நிறைய பொருட்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பனை ஓலையில இருக்க தண்டு, பனையில இருக்க தண்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து அதை வச்சு பிரஷ் செய்யறது, அதை வச்சு ஸ்டூல் செய்யறாங்க, பெட்டு செய்யறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பனை சார்ந்து இருக்க அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்னே சொல்லலாம். ஒரு பனை மரம்ன்றது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப். அது எல்லா காலத்துலயுமே ஏதோ ஒரு பொருள் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதுல இருந்து நிறைய ப்ரொடக்ஷன் வந்து வந்துகிட்டே இருக்கு. அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு ட்ரீ. ஆனா வந்து அது என்ன சோகம்னா வந்து அது வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி, இப்ப கொஞ்சம் அவேர்னஸ் வந்திருக்கு. கொஞ்சம் வருஷங்களுக்கு ரொம்பவே ஸ்மால் அமௌண்ட்ஸ், 100 ரூபாய்க்கெல்லாம் பனை மரத்தெல்லாம் வெட்டி செங்கல் சோலைக்கு கொடுத்துட்டு இருந்த ஒரு சூழல் தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரியும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய எப்படி சொல்ல, இன்னைக்கும் இவ்வளவு மேக்னிடியூட்ல மக்கள் பண்றாங்க அப்படின்றப்போ இன்னைக்கு காலகட்டத்துல வந்து இதுக்கு முன்னாடியும் பல சவால்கள் இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல என்ன மாதிரியான நவீனமான சவால்கள் இருக்குது, அதை டேக்கிள் பண்ணதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து வந்துட்டு இருக்கு கார்த்தி? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீ முதல்ல சொன்ன மாதிரிதான், கல்தடைக்கு அப்புறத்துல இருந்து பனை சார்ந்து வேலை செய்யறவங்க எல்லாருமாலையும் ஒரு சஸ்பீஷியஸான ஒரு பார்வை இருக்கு. அப்ப போலீஸ் அடக்குமுறை, அந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வந்து பனை அறிக்கலாம். அவங்க பதனியே எடுத்தாலுமே வந்து அவங்க மேல ஒரு பெரிய இது இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. கிளைமேட் சேஞ்ச் ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கு. நான் கார்மேகம் அண்ணா கிட்ட பேசிட்டு இருந்தப்போ பல வருஷங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஈல்டே வர மாட்டேங்குது. அது ஒரு பிரச்சனையா இருக்கு. முன்னாடி வந்து பனை காடுகள்ல வந்து விவசாயமும் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மழை காலத்துல வந்து விவசாயம், ட்ரைலேண்ட் ஃபார்மிங்கும் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பனையை விட்டு போச்சுன்னா கூட ட்ரைலேண்ட் ஃபார்ம்ல பிடிச்சிப்பாங்க, ஏதோ ஒரு இன்கம் வரும், ஒரு பேக்கப் மாதிரி இருந்தது. கிளைமேட் சேஞ்ச்னால ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து பனை ஏறுறவங்களுக்கு வந்து ஆயிருக்கு. ஸோ இன்னொன்று பார்த்தோம்னா அது ஒரு தொழில ரொம்ப ஸ்ட்ரெயினியஸான ஒரு வேலை, பிளஸ் ஒரு சேஃப்டியே இருக்காது. பனை மரம் ஏறுறவங்களுக்குலாம் வந்து எப்போ வேணாலும் உழுவலாம், நிறைய பேர் உளுந்துருக்காங்க,
சின்ன சின்ன அடிகள் படும், பாம்பு கடிச்சிடும், மேலே ஏறுறப்ப தேல் கடிச்சிடும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு இன்சூரன்ஸ் சிஸ்டமும் கொண்டு வந்திருக்காங்க. 100 ரூபாய் கொடுத்து இன்சூரன்ஸ் கட்டிக்கணும். இறந்துட்டாங்கன்னா ஒரு 1,00,000 ரூபாய் வரும் அந்த குடும்பத்துக்கு. கை கால் உடஞ்சிருச்சு, அந்த கை கால் போயிடுச்சு, அந்த மாதிரிலாம் இருந்தா ஒரு 50,000 ரூபாய் வரும். ஆனா ஒரு ஃபிராக்சரோ இல்ல ஒரு மேஜர் லெவல் ஆஃப் இன்ஜுரி இருந்தா அதுக்கு வந்து எதுவுமே வராது. ஆனா அந்த பீக் சீசன்ல அவங்க போயிட்டாங்கன்னா ஒரு 2 வாரம் அவங்க வேலை செய்யலைன்னா கூட ஒரு பெரிய இழப்பு அந்த ஃபேமிலிக்கு. ஏன்னா அந்த 6 மாசத்துல தான் அவங்க என்ன இன்கம் பார்க்கணும்னாலும் பார்க்கணும். ஸோ அது ஒரு மேஜர் இதுவா இருக்கு. முக்கியமா கிரெடிட், இது வந்து ட்ரெடிஷனலா இருக்க ட்ரேடர்ஸ்க்கு வந்து கிரெடிட்டா இவங்களுக்கு கொடுத்துறாங்க. இவங்களுக்கு வந்து கிரெடிட் ஆக்சஸ் இருக்க மாட்டேங்குது. இவங்க ஒரு ஃபார்மரா அங்கீகரிக்காததுனாலையும் நிறைய இடத்துல வந்து லீஸ் எடுத்து பண்ணுவாங்க. இப்போ வந்து கார்மிகம்னா அவங்க சொந்த நிலத்துல பண்றாங்க. நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா மரத்தை லீஸ் எடுத்து பண்றப்போ லீஸ் அமௌண்ட்டும் கட்ட வேண்டியது இருக்கு. அப்போ வந்து கிரெடிட் வாங்கிடுவாங்க. அப்போ இவங்களோட கருப்பட்டி வந்து ட்ரேடர்ஸ் வந்து பல்கா ரொம்ப கம்மி விலைகள்ல கருப்பட்டி வந்து 400 ரூபாய் 500 ரூபாய் வந்து மார்க்கெட்ல வித்தாலுமே ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய்க்கே வந்து இவங்க பனை ஏரிகள்ட்ட இருந்து வாங்கிடுறாங்க. ஸோ அதை காம்பன்சேட் பண்றதுக்கு. ஸோ அதனால அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து பனை ஏரிகளுக்கு போய் சேர மாட்டேங்குது. ஸோ இது ஒரு மேஜர் பிரச்சனையா இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்ததுனால பனை சார்ந்திருக்க பொருட்கள் இதெல்லாம் வாட்சன் சாமியல் சார் என்ன சொல்றாங்கன்னா பாட்டிலே பண்ணியிருக்காங்களாம். தண்ணியே லீக் ஆகாத மாதிரி ஒரு குடம் காட்டினார் அவரு. ஒரு குடம் இருக்கு, பனை ஓலையிலே பண்ணிருக்காங்க, தண்ணியே லீக் ஆகாத அளவுக்கு அந்த அளவுக்கு கிராஃப்ட்மேன்ஷிப்ல இருக்கு. சோ அதெல்லாம் இந்த மீன் பிடிக்கிறதுக்கு கூட தடவி பிடிக்கிறவங்க வந்து பரின்ற அந்த பனை இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. சோ அப்ப அது சார்ந்து இருக்க மத்த இதெல்லாம் போறப்ப இதோட பனை ஓலை சார்ந்து இருக்க டிமாண்ட் அதெல்லாமும் குறையுது. சோ மார்க்கெட் இஷ்யூஸ் வருது, அவேர்னஸ் கம்மியா இருக்கு. பனை சார்ந்து இருக்க இப்ப பனம்பழத்தோட இதெல்லாம் வந்து இப்பதான் வருது திருப்பி, அதோட யூசர்ஸ் எல்லாம் இப்பதான் வருது. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவங்க வந்து கிரவுண்ட் லெவல்ல ஃபேஸ் பண்றாங்க. ஜாதி அளவுல வந்து ஒரு பாகுபாடு, ஜாதி அளவுல ஒரு இதுவும் இருக்கு கண்டிப்பா. இது அந்த ஒரு அப்ரெஷனும் இருக்கு, அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பி அப்புறம்னா அக்காவோட புக்லயே தான் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்க டாக்டர்கிட்ட போகணும்னா வந்து எந்த நல்ல டாக்டர்னு நாங்க பார்த்து போக மாட்டோம், எந்த டாக்டர் வந்து எங்களை வந்து ஜட்ஜ் பண்ணாம இருப்பாங்க, எங்களை வந்து ஹியூமிலியேட் பண்ண மாட்டாங்க, அந்த டாக்டர்கிட்ட நாங்க போவோம் அப்படின்ற ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு பாயிண்டையுமே வந்து அவங்க அவங்களோட புக்ல சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து இன்னைக்கு காலகட்டத்துல வந்து இப்போ கிளைமேட் சேஞ்ச் திரும்ப வந்து இயற்கைக்கு திரும்புதல்னு இளைஞர்கள் போறதா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரியான ஒரு கல்ச்சுரல் ரிவைவல் நடந்துட்டு இருக்கும் போது வந்து பனைய வந்து திரும்ப கொண்டு வர்றதுக்கோ இல்ல பனைய கொண்டாடுறதுக்கோ வந்து மக்கள் முன்னெடுக்கிற விஷயங்கள் வந்து சில இருக்கும்ல, அது வந்து எந்தெந்த பகுதிகள்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது கார்த்தி? ஸோ இப்போ பனைன்றப்ப ரிவைவல்ல பார்க்குறப்ப ஆனால் பனைமரம் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடி, ராமநாதபுரம், தூத்துக்குடி ராமநாதபுரம் அந்த பகுதியில் கொஞ்சம் நிறைய இருக்கு, விழுப்புரம் அந்த பகுதியில் நிறைய இருக்கு. பட் தமிழ்நாடு முழுக்க நிறைய இடத்துல, திருவண்ணாமலை நிறைய இடத்துல வந்து படர்ந்து இந்த தொழில் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்போ இந்த ரிவைவல்னு பார்க்குறப்போ 2-3 வித லெவல்ல இருக்கு. ஒரு எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப இப்ப கருப்பட்டின்றது வந்து திருப்பி ரிவைவ் ஆகுது. ஒயிட் சுகரோட பிரச்சனைகள் வந்து நிறைய டாக்டர்ஸ் பேசுறப்போ கருப்பட்டி எவ்வளவு முக்கியம் அப்படின்றது ஒரு ரிவைவல் வரப்போ அவங்களுக்கு அதுல இருந்து சில பேர் இப்ப அதுலயே வந்து அங்கேயுமே வந்து ஒரு ட்ரேடர்ஸ்க்கான ஒரு பிளாக் இருக்கு. எல்லாருக்குமே அந்த பெனிஃபிட் போய் சேருதான்னு சொல்ல முடியாது. பட் சில பேரால முடியுது. சில பேர் வந்து கரெக்டான ஒரு மார்க்கெட்டை கண்டுபிடிக்கிறாங்க, இல்ல அவங்க பசங்களே வந்து அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. இப்ப நம்ம சந்தையிலேயே வந்து இந்த வாட்டில இருந்து ஒரு சென்னைக்கு வந்திருக்காப்புல அந்த பையன், அவர் வந்து அங்கேருந்து கொண்டு வந்து இங்க விற்கிறதுக்கு அவங்க ஃபேமிலி சார்பா விற்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரிவைவ் ஆகுது. ஸோ அப்போ அந்த கருப்பட்டிக்கான இது பதனி வந்து இப்ப நிறைய பேர் தேடி தேடி சாப்பிட்றாங்க. நொங்கு நல்லா ஒரு குளிர்ச்சியானதுன்றத நொங்கு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பனம்பழம் ஸ்குவாஷ் அது வந்து இப்ப பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பனம்பழத்தோட ஸ்குவாஷ், பனம்பழத்தோட ஜூஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரிவைவ் ஆகுறதுனால எக்கனாமிக்கா கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டா அங்கங்க தென்படுது. ஸோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து கல்ச்சுரல் ரிவைவலும் ஒரு குறிப்பிட்ட குரூப் நிறைய பேர் சேர்ந்து பண்றாங்க. ஸோ அப்போ பனை எங்கள் திணை, 6ஆம் திணைன்னு சொல்றதா இருக்கட்டும், கார்த்தி சுத்துறது, நம்ம வந்து கார்த்திகையில வந்து கார்த்தி சுத்துறது வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டாவே வந்து விழுப்புரம்ல ஒரு டீம் எடுத்து பண்ணாங்க. நரசிங்கநல்லூர் கார்த்தின்றது வந்து மாவொழி அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்து புகைய எமிட் பண்ற இந்த பட்டாசுகளுக்கு ஒரு மாற்றா ரொம்ப முக்கியமா வந்து முன்னா காலத்துல இருந்தே இருந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். சோ கார்த்தி சுத்துறதா இருக்கட்டும், மதுரை பக்கத்துல நம்ம டீம் தெரிஞ்ச நண்பர்கள் வந்து நொங்கு வண்டி பண்ணி விளையாடுறதுக்கான ஒரு அவங்க ஊர்ல வந்து காம்படிஷன்ஸ் வச்சிருக்காங்க.
ஸோ இந்த பண்ணை சார்ந்த பனங்கிழங்கு வந்து ரொம்ப திருப்பி பாப்புலர் ஆகுது. சென்னையிலாம் நிறைய இடத்துல இருக்கு. பனங்கிழங்கு மாவு வச்சு ஸ்நாக்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ரிவைவலுக்கான ஒரு ஸ்பேஸும் இதுல வந்து உருவாகுது. ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஏன்னா பனை வந்து ஒரு முக்கியமான ஒரு 10 லட்சம் பேரை வாழ்வாதாரமா வச்சிருக்க ஒரு தொழிலா இருக்கப்ப அந்த 10 லட்சம் பேரை எப்படி மேம்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி பல ரிவைவலுக்கான எஃபர்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காவும் இதை வந்து முன்னெடுத்துட்டு போறதுக்கான ஒரு தேவையும் இருக்கு பெனி. ஸோ இதுல இருக்க இஷ்யூஸ், கிரெடிட் இஷ்யூஸா இருக்கட்டும். ஸோ ரொம்ப வருஷமா வந்து பனை ஏரிகளுக்கான ஒரு இதா இருக்கிறது வந்து அவங்கள வந்து ஒரு விவசாயியை அங்கீகரிச்சுட்டு கிசான் கிரெடிட் கார்டு கொடுக்கணும். அப்போ கிரெடிட் ஆக்சஸ் அவங்களுக்கு இருக்கணும். அப்போ இந்த ட்ரேடர்ஸோட கையில இருந்து அவங்க வந்து வெளில வந்துருவாங்க, கிராப்ல இருந்து வெளில வந்துருவாங்க. அது ஒரு மேஜர் ஆஸ்கா இருக்கு. அதுக்கப்புறம் பனையேரிகள், வயசான பனையேரிகளுக்கு பென்ஷன் கொடுக்கறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்களோட அட்மாஸ்பியரை இன்னும் பெட்டர் ஆக்க முடியுமா, இன்னும் சேஃபர் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்க முடியுமா, பனை ஏறுறதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளர் ஆப்ஷனா கொடுக்க முடியுமா. இன்னும் ரீசெண்டா ஒரு இது என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கான ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோட அந்த பதனி காய்ச்சற இடம் இருக்குல்ல, அதை வந்து ஒரு மொபைலா ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சரா பண்ண முடியும். ஒரு 2 lakhs மட்டும் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ரொம்ப சேஃபான சிம்னி எல்லாம் இருக்க மாதிரி, கொஞ்சம் ஹசார்டஸ் இல்லாத மாதிரியான பண்ண முடியும். அப்ப அந்த பெண்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னாச்சு அரசாங்கம் சார்ந்து சப்போர்ட் கொடுக்க முடியுமா. இப்ப பனை ஏரிகளே வந்து நிறைய அவங்களே மாடர்னைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அவங்க வந்து பதனி கற்பட்டி மட்டும் இல்லாம, நான் ரீசெண்டா ஒரு இடத்துல போய் பார்த்தேன், சின்னதா ஒரு பெட் போட்டிருந்தாங்க, அங்க வந்து கிழங்கு மட்டும் போட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ மல்டிபிள் சோர்சஸ் உருவாக்க முடியுமா. ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டா இருக்க பனை ஏரிகளுக்கு இப்ப கிழங்கு, அதுக்கப்புறம் மற்ற இது, அது மாதிரி அவங்களுக்கே இன்கம் வேல்யூ அடிஷன்ஸா இருந்து அவங்களோட ஃபேமிலி மூலியமா அவங்களே ஒரு ஆண்டர்பிரினர் ஆக்கி அதுக்கான அரசாங்கத்துல இருந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சிஸ்டமிக்காவும் நிறைய சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. கண்டிப்பா கார்த்தி. இப்போ பனைமரம் சார்ந்த இருக்கிற மக்களோட ஒட்டுமொத்த வாழ்வியலா இருக்கட்டும் சரி, இன்னைக்கு நிலைமையில அந்த வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, அதுல என்ன மாதிரியான நவீன அட்வான்ஸ்மெண்ட்ஸ், மாடர்ன் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு, முன்னையில இருந்து இப்போ வரைக்கும் என்ன மாதிரியான சிக்கல்கள் இருந்துகிட்டு இருக்கு, நம்ம யங்ஸ்டர்ஸா என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுன்றது வரைக்கும் ரொம்பவே டீட்டெயில்டா அட்ரஸ் பண்ணேன். ஆனா நம்ம இப்போ ஒரு மேம்போக்கான பொது சமூக கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கும்போது வந்து பனைன்ற ஒரு விஷயத்த ஒரு கம்யூனிட்டிக்குள்ள, ஒரு ஜாதிக்குள்ள ஒரு நடக்கிற விஷயமா இருக்கிறதுனாலையும் சரி, இல்ல கல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அதை வந்து போதைப் பொருள், ஆல்கஹாலிசமோட லிங்க் பண்ணியே வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான விஷயமா இருக்கட்டும் சரி, இது வந்து ஒரு குறுகலான ஆர் ஒரு டார்க்கர் ஷேடுக்குள்ள வந்து அதை போடுற மாதிரியே இருக்கு. இப்போ பனை ஏரிகள் அப்படின்னாலே ஒரு கம்யூனிட்டியோட சேர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா காலங்காலமா ஆய்வுகள் படியே வந்து 12 கம்யூனிட்டிஸ் வந்து இது பனை சார்ந்த சமூகமாகவும் பனையேறி சமூகமாகவும் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஆய்வுகள் சொல்லுது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது ஏன் இன்னைக்கு காலகட்டத்துல இது ரொம்ப முக்கியமா அவசியமா தேவையா இருக்குது அப்படின்ட்டு பார்க்கும்போது, நம்ம திரும்ப காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ட்டு பேசும்போது ரெசிலியன்ஸ்ன்ற ஒரு விஷயத்த நோக்கி போகும்போது நமக்கான ஒரு பெரிய தற்காப்பு கருவியா பனைய வந்து நம்மளால பார்க்க முடியுது. அதுல இருந்து வர்ற பலன்களா இருக்கட்டும் சரி, பயன்களா இருக்கட்டும் சரி, அதோட பனைமரத்தோட வேரை வந்து சல்லி வேறுன்பாங்க, அதிகமா மண்ணை புடிச்சு வச்சுக்கும். இதனால வறட்சியை மிட்டிகேட் பண்ணறதா இருக்கட்டும் சரி, ஏரிகளோட தடுப்புகளை வந்து ஸ்ட்ராங்கா அது வைக்கிறதுனால வந்து ஃப்ளட்ஸை மிட்டிகேட் பண்ணறதா இருக்கட்டும் சரி, கஜா புயல் அந்த மாதிரி பெரும் புயல்கள் அப்போ தென்னை மரம் மாதிரி மற்ற பெரிய நேட்டிவ் மரங்கள் எல்லாமே கீழே விழும்போதும் பனைமரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டு இருக்க ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. இப்படி பல அம்சங்கள்னால இன்னைக்கு இருக்கிற கிளைமேட் சேஞ்ச் செனாரியோலையும் நமக்கு ரொம்ப நமக்கான ஒரு கேடயமா இருக்கிற ஒரு விஷயமா வந்து இந்த பனைமரத்தை பார்க்க வேண்டிய கடமை இருக்குது. அப்படின்றப்போ அதை வந்து நம்ம யங்ஸ்டர்ஸா அடுத்த கட்டத்துக்கு வந்து எப்படி எடுத்துட்டு போக முடியும், பனை பாதுகாப்பை நோக்கி நம்ம எப்படி செயலாற்ற முடியும். நம்ம வந்து இப்போ இருக்கிற கல்ச்சுரல் ரிவைவல்ல பல விஷயங்களை பத்தி பேசும்போது நம்மளோட மாநில மரமா இருக்கட்டும் சரி, நமக்கு வந்து ரொம்பவே சிக்னிஃபிகண்டா பல ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கிற இந்த பனை மரத்தை வந்து பாதுகாக்க வேண்டியது வந்து நம்ம எல்லாரோட ஒரு கடமை அப்படின்ட்டு தான் வந்து நம்ம நினைக்கணும். முக்கியமா பனை மரத்தை காப்பாத்தணும்னா பனை ஏரிகள், பனை சார்ந்த இருக்க வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கவங்க எல்லாரையுமே காப்பாத்தினா மட்டும்தான் பனை மரங்களை வந்து காப்பாற்ற முடியும். இன்னும் பல பகிர்வுகளுக்கு ஸ்டே டியூன் டு RM Thanai பாட்காஸ்ட். நன்றி.